சிவாய நம்ம திருச்சிலும் வாழ்க வளத்தோடு நொற்றனையாவது நமச்சிவாயவே பெற்றோரை நேசிப்போம், நல்லதே நடக்கும். உங்கள் சக்தி ஜெய் திருநீலகண்டம். நிம்மதியை தேடுறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க. இருக்கிற சந்தோஷம் கெட்டு போகாத அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டாலே சிறப்புங்க. மற்றவங்க மகிழ்ச்சிக்கு பங்கம் வராத அளவுக்கு நம்ம சிந்தனை சைகளும் இருந்தனாலே நம்மளை தேடி மகிழ்ச்சி வருங்க. மற்றவங்களை கெடுக்கணும்னு நினைக்கணுன்ற அந்த எண்ணம் உள்ளே வரும்போதே நம்மளுடைய மகிழ்ச்சி வெளியே போகுதுன்றது யாருக்குமே தெரிய மாட்டுதுங்க. மற்றவங்களை கெடுக்கின்ற சிந்தனையை நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது நம்ம உள்ளூர இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடுங்க. இது நம்ம கையில் தாங்க இருக்குது, நம்ம கிட்ட தாங்க இருக்குது. அதனால் அதை இருக்கிறதுல சிறப்பாக இருக்கணும்னு நினைப்போம். நல்லதையே நினச்சி நல்லதையே செய்வோம். தன்னால் மகிழ்ச்சி நம்மளை தேடி வருங்க. நம்ம எதை தேடி போகணும்னு அவசியம் இல்லைங்க. என்ன அழகானாலும் எல்லாம் அழகாகும். எந்த அளவுக்கு தூய அன்போடு, தூய மனதோடு, தூய சிந்தனை செயலோடு நல்லதெல்லாம் செய்துட்டு வருமோ, சின்ன சின்ன விஷயம் கூட அதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி வருங்க. தான தர்மங்கள் செய்யும்போது அளவில்லாத மகிழ்ச்சி வரும்னு புரிஞ்சுக்கிட்டால் சிறப்புங்க. என்ன அழகானால் எல்லாம் அழகாகும். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குங்க. நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது புரிஞ்சு செயல்பட்டால் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சி தன்னால் நம்மளை தேடி ஓடி வருங்க. சிவசிவா திருநீலகண்டம் வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி.